நம்மளோட இன்டர்டே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸில் இது பார்ட் 4 வீடியோ. போன வீடியோவில் வால்யூம் ப்ரொஃபைல் ரிலேட்டடாக முக்கியமான 5 லெவல்ஸ் என்ன, அந்த லெவல்ஸில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எது, அதில் இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ராட்டஜியில் எது ரொம்ப பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோலேயே நம்ம விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ப்ரைஸ் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த விபிஓசி தான் இங்கே நான் பர்பிள் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எப்படி நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த விபிஓசிங்கிறது என்னென்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நம்ம எதுவுமே கரண்ட் இது எடுத்துக்கிறது இல்லை. ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ப்ரைஸ் டச் ஆகாமே இருந்துச்சு அப்படின்னா அதை விர்ஜின் இன்னும் டச் ஆகலை, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இனிமேட் அதை நம்ம விபிஓசின்னு சொல்லுவோம். ஸோ விபிஓசி அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டைமில் அந்த இடத்த டச் பண்ணும் அப்படிங்கிறது தான். இது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மற்ற லெவல்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு டார்கெட் ப்ரைஸை கொடுக்குது. ஸோ ப்ரைஸ் ஒரு எந்த லெவல்ஸும் இல்லாத ஒரு இன்ட்ராடேயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, ப்ரீவியஸில் டச் ஆகாத ஏதாவது ஒரு விபிஓசி அதுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா மோஸ்ட்லி ப்ரைஸஸ் அந்த இடத்துக்கு மேக்னெட் மாதிரி ட்ராக் ஆகி போய் அந்த இடத்த டச் பண்ணும். அதை டச் பண்ணதுக்கு அப்புறமும் சிலர் அங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, ரிவர்சல் எடுப்பாங்க. ஸோ அந்த டைப்பும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு ப்ரைஸ் டார்கெட்டாக அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 10 நாளோட ப்ரொஃபைலை நான் இங்கே ஜூம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் டச் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா, இங்கேருந்து மார்க்கெட் திரும்புதுன்னா இது எங்கே போகும்னு நம்ம டிசைட் பண்ணுவோம்னா, இதை தொடர வரைக்கும் இது விர்ஜினாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தொடும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு, ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்ன மீனிங்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ப்ரைஸ் கண்டிப்பாக போய் தொடும். ஏன்னா இன்ட்ராடேல தொடலை. அப்போ எப்போ தொடும்? ஃபியூச்சரில் வரக்கூடிய என்னைக்கு வேணால் தொடலாம். 1 நாளில் தொடலாம், 2 நாளில் தொடலாம், 10 நாளில் தொடலாம், எப்போ வேணால் தொடலாம். தொடர வரைக்கும் அது நமக்கு வேலிட் விபிஓசி தான். அப்போ செகண்ட் டே பார்க்குறோம். அன்னைக்குமே ப்ரைஸ் மேலே போகுது, ஆனால் இதை டச் பண்ணலை. அன்னைக்கு ஒரு விபிஓசி கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் பிஓசி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு டேவே கேண்டில் டச் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு கேண்டில்லே. ஸோ இது விபிஓசியாக இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது, இங்கே மேலே போகுது ப்ரைஸு. அப்போது இது ஒரு விபிஓசியாக இருக்கும். இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ நம்ம முடிஞ்ச மார்க்கெட்டில் பார்க்குறோம். இதுவே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் லைன் இருந்திருக்கும். எப்போ ப்ரைஸ் அந்த இடத்த டச் பண்ணுதோ அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ இப்போ நான் இங்கே பார் ரிப்ளே போடுறேன் பாருங்கள். ரிப்ளே போடுறேன், நியூ ரிப்ளே. இப்போ இந்த டேட்லேருந்து போடுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த இது பாருங்கள், உங்களுக்கு விபிஓசி பர்பிள் கலரில் வந்துட்டுருக்கா? பர்பிள் கலர்லேயே இருக்கும். ப்ரைஸ் வருது, மேக்னெட் மாதிரி விபிஓசி உங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. டச் ஆகிடுச்சு. டச் ஆன உடனே அந்த பர்பிள் போயிடுச்சு பாருங்கள், நார்மல் பிஓசி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே இருக்கிற அடுத்த நாளோடது நமக்கு விபிஓசியாக இருக்குது. கீழே இருந்த பழைய இதுவும் விபிஓசி அப்படியே இருக்குது. ப்ரைஸ் எப்போ இதை ரெண்டையும் டச் பண்ணுதோ அப்போ இது உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். எதுக்காக அப்படி வச்சுருக்கோன்னா, ஆல்ரெடி அதுதான் டச் ஆகிடுச்சு. ஸோ அது நமக்கு வேலிட் இல்லை. அதனால் நமக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் கைடன்ஸ் லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு 3 விபிஓசி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் இன்றைக்குமே டச் ஆகிற மாதிரி தெரியல. இந்த 3 பிஓசியும் வேலிடாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். டேட் 28 ஆகிடுச்சு. அந்த 3 பிஓசி அப்படியே இருக்குது.
இன்னைக்கோட பிஓசி பாருங்கள் உங்களுக்கு பர்பிளில் வரல, ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே பிஓசி டச் பண்ணிடுச்சு, அதனால் அது பர்பிளில் வரல. இப்போ அடுத்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் இருக்குது. இது எந்த டைரெக்ஷன் போய் டச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த பிஓசி வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ எதெல்லாம் டச் ஆகாமல் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். டச் ஆன உடனே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் 4 பிஓசி நமக்கு கிடச்சிருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த பிஓசி நோக்கி போகுது. இப்போ பாருங்கள் இது டச் ஆகலைனாலும் அந்த டைரெக்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ இது டச் ஆன உடனே போயிடுச்சா, அப்போ இங்கே 3 மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் இது ஆப்ரேட் ஆகும். அப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்திருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்த விபிஓசி, இந்த பிஓசியும் பார்த்தீங்கன்னா இந்த விபி விர்ஜின் பிஓசியாக இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் டச் பண்ணிச்சு. இங்கே இருந்த விர்ஜின் பிஓசியை இங்கே வந்து ப்ரைஸ் டச் பண்ணிச்சு. இங்கே இருந்ததை இந்த நாளில் பாருங்கள் செல் வந்தப்போ அங்கே தான் வந்து கரெக்டாக மார்க்கெட் திரும்பி இருக்குது, டச் பண்ணிச்சு. அடுத்து இந்த நாள் காலையிலேயே ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு, இந்த நாளும் காலையிலேயே ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு, இந்த நாளும் காலையிலேயே ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இடத்துல எந்த விபிஓசியும் நமக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த விபிஓசி கிட்ட போய் டச் பண்ணிவிட்டு திரும்பும்போது நம்ம ஏதாவது ரிவர்சல் இண்டிகேட்டர் இருந்தால் அந்த ரிவர்சல் இண்டிகேட்டர் படி ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா நமக்கு நார்மலாக லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அடிஷ்னலாக இந்த நேத்தோட ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட சேர்த்து இன்னும் அடுத்தடுத்த லெவல்ஸ் என்ன மேலே கீழேங்கிறத ஒரு கைடன்ஸாக இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ரேண்டமாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த டே ஆரம்பிச்சது. இந்த டே ஆரம்பித்தப்போ உங்களுக்கு அன்னைக்கு டேவே ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பிஓசி டச் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து விபிஓசியாக இருந்திருக்காது. இந்த நாள் பாருங்கள் இந்த பிஓசி டச் பண்ணலை. இது எங்கே வந்து டச் ஆகுது பாருங்கள், இந்த நாள் வந்து டச் ஆகுது. எத்தனை நாள் கழிச்சு 1, 2, 3 கழிச்சு 4வது நாள் பையில் போகும்போது எங்கே வரைக்கும் போகும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ப்ரைஸ் டச் பண்ணாமல் இருக்குது, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் போகும் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தவொடனே தான் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள். அது வரைக்கும் ரேலி வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம டார்கெட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு எங்கேயாவது விபிஓசி இருந்ததுன்னா அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு விபிஓசி இருக்குது, இதுக்கு இன்னும் ப்ரைஸ் டச் ஆகாத வரைக்கும் இது வேலிட் தான். ஸோ அடுத்த ஸ்டாக் போகும். நான் நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு போகிறேன். அதோட 10 டேஸ் வந்து நான் இங்கே வைக்கிறேன். இதோட 10 டேஸ் படி பாருங்கள். இதில் கிளியராக உங்களுக்கு பாருங்கள் இது ரெண்டுமே விபிஓசி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் டச் பண்ணிடுச்சு, விக்கு டச் பண்ணாலும் அதுக்கு வேலிட் தான். இது நம்மளோட ஓஆர்பி மெத்தட் படி பாருங்கள். இந்த டேவும் செல் போயிடுச்சு, போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த டேவும் பாருங்கள் ஓஆர்பி செல் போயிடுச்சு, இந்த டேவும் பாருங்கள் செல் போயிடுச்சு. கிளியராக உங்களுக்கு ஓஆர்பி மெத்தடு ஈஸியாக உங்களுக்கு ஒரு 10-20 ஸ்டாக் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஏதாவது 1-2 ட்ரேடு கிளியராக இந்த பிஓசியில் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல விபிஓசி இருக்குது, இது ஸ்டில் வேலிட், இன்னும் ப்ரைஸ் இங்கே வரல. இதில் பார்த்தீங்கன்னா விபிஓசியே இல்லை. இந்த 10 நாளில் அந்த ஒரு விபிஓசி தான். இந்த ஸ்டாக் பார்க்கலாம் ஏஷியன் பெயிண்ட்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விபிஓசி இருந்தது, அன்னைக்கு இன்ட்ராடேலேயே பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டச் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே ஒரு இது இருந்தது, அது பாருங்கள் அடுத்த நாள் நியர்லி வந்தது, டச் ஆகலை. அடுத்து இந்த 3rd டே வந்து டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விபிஓசி இருக்குது டச் ஆகாதது. இது என்னைக்கு டச் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து இங்கே டச் ஆகுது பாருங்கள் எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட் எல்லா நாளுமே பாருங்கள் ஓஆர்பி டைப். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓஆர்பி பார்த்துட்டே வாங்க. இந்த நாள் ட்ரேடு முடிஞ்சிருச்சா, இந்த நாள் ட்ரேடு முடிஞ்சிருச்சா. ஸோ இந்த நாளுமே பாருங்கள் கைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு, விட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் ஆகிருந்தால் பரவாயில்ல. அடுத்து செல் எடுத்திருந்தோம்னா செல் சைடு வந்துருச்சு. இந்த நாளும் பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில் ஓஆர்பி டச் ஆகிருக்கு. இந்த நாள் வந்து ஓஆர்பி மெத்தட் கிடையாது. ஸோ விபிஓசி இதில் இல்லை. அடுத்து ஆக்சிஸ் பேங்க். இந்த 10 நாளோட இது வைக்கலாம். இதில் நிறையா விர்ஜின் பிஓசி இருக்குது பாருங்கள். விர்ஜின் பிஓசிக்கு பக்கத்தில் ப்ரைஸ் எவ்வளோ பக்கம் இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வருது பாருங்கள். ஒரு டைம் போச்சு, 2 டைம் போயிருக்கு பாருங்கள். திரும்ப அடுத்து விர்ஜின் பிஓசி எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருக்குது பாருங்கள். இந்த நாளோட அடுத்த நாள் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள். எக்ஸாக்டாக டார்கெட் அடிச்சுட்டு திரும்பி இருக்குது ப்ரைஸ். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் பாருங்கள், காலைல ஓப்பன் ஆனப்போ கேப் டவுன் ஆகிடுச்சு, விர்ஜின் பிஓசியாக இருந்திருக்கு, ப்ரைஸ் பிஓசி வரைக்கும் போயிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ். இன்னும் 2 ஸ்டாக் மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதை வந்து நம்ம சார்ட்டில் பார்த்து யூஸ் பண்ணுறது தான் விஷயம். கான்செப்ட் சிம்பிள் தான், பட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பிஓசி நான் ஆல்ரெடி சொன்னது, பிஓசியோட ஓஆர்பி கான்செப்ட்டு நல்லா ஒர்க் ஆகும். அடுத்து டார்கெட் லெவலுக்கு இந்த விபிஓசிஸை நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் இதுலேயே பாருங்கள் எத்தனை ஓஆர்பி பாருங்கள். இந்த டே அதில் ஓஆர்பி டச் பண்ணல, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து டச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே பிஓசியில் டச் பண்ணி தான் டே ஓப்பன் ஆகிருக்கு. இது ஓஆர்பி மெத்தடு.
அதே டைரக்ஷன் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஸ்டாப் லாஸ் இல்லை. அடுத்த நாள் பாருங்கள் ஓஆர்பி செல். அடுத்த நாள் பாருங்கள் ஓஆர்பி செல். அடுத்த நாள் இது வந்து காலையில் கேப் அப் ஓப்பன் ஆச்சு, பிஓசிக்கு வந்துருச்சு. அடுத்த நாள் ஓஆர்பி செல். அடுத்த நாள் ஓஆர்பி பை. அடுத்த நாள் பாருங்கள் கேப் டவுன் ஆச்சு, பிஓசி வந்து டச் பண்ணிடுச்சு. அடுத்த நாள் ஓஆர்பி வந்து ஃபஸ்ட்டு பை சைடு தான் பிரேக் பண்ணுது, ஒரு ஸ்டாப் லாஸு, திரும்ப பை சைடு அது லாங்காக போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும்னா எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது இன்ட்ராடேயில். இன்வெஸ்டிங்லேயே நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரணும். மற்றது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜியே இல்லையா அப்படின்னா இல்லைங்கிறது தான் உண்மை. அதை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம மேனேஜ் பண்ணுறோம், மணி மேனேஜ் பண்ணுறோம், அதில் ஸ்டாப் லாஸ் போக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிறோம், அதில் எப்படி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது தான் விஷயமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓஆர்பி, இங்கேயும் பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில் ஓஆர்பி, ஃபஸ்ட் கேண்டில் ஓஆர்பி, இங்கே விபிஓசி இருக்குது பாருங்கள். இந்த விபிஓசி பாருங்கள் இந்த நாள் வந்து டச் ஆகுது, இங்கே வந்து டச் ஆகுது. அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் போகுதுன்னா எங்கே ஃபஸ்ட்டு போகும்னா இங்கே தான் டச் ஆகும்னு நமக்கு தெரியும். இங்கே டச் ஆனவொடனே பாருங்கள் செல்லு, மார்க்கெட் திரும்பிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். நிஃப்டிக்கு ஒரே ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிஃப்டி மட்டும் பண்ணுறேன், க்ரூட் ஆயில் மட்டும் பண்ணுறோன்னா நம்ம இது எல்லா சீரீஸும் முடிச்சுட்டு கடைசியாக எல்லா செட்டப்பையும் வச்சு ஒரு இந்தந்த மாதிரி நடந்தால் இந்தந்த டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கலான்ட்டு ஒரு இது கொடுப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் ஸ்டாக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக பிஓசி ப்ளஸ் ஓஆர்பி அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். டார்கெட்டுக்கு நீங்கள் விபிஓசியோட சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இதை மட்டும் பண்ணாவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பாருங்கள். நம்மளோட ஆப்ஷன்ஸ் ஸ்கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸில் நம்ம ஒரு இயர் அண்ட் ஆஃபர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 இண்டிகேட்டர் உங்களுக்கு ஸ்பாட் ப்ரைஸில் ஒரு இண்டிகேட்டரும் ஆப்ஷன் ப்ரைஸில் ஒரு இண்டிகேட்டரும் 3 டைப் ஆஃப் என்ட்ரி 3 டைம் ஃப்ரேமில் எடுக்கிற மாதிரி எந்த டைரெக்ஷன் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உட்பட கம்ப்ளீட் கோர்ஸ் வீடியோவும் இந்த 2 இண்டிகேட்டரும் உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கிடைக்கும். அதுக்கான ஆஃபர் வந்து December 31 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி 45 டேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 45 டேஸ் தான் இருக்குது. இந்த ஆஃபர் நான் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஆஃபரை எடுத்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்காதவங்க ட்ரையல் வேணும்னா 3 நாள் நம்ம ட்ரையல் கொடுப்போம். அதே பீரியடில் இது எப்படி என்னென்ன டவுட்ஸ் இது சம்மந்தமாக இருக்கோ அந்த டவுட்ஸை நம்ம டீமே கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஆல்கோ நோக்கி போகிறதுனால டிஸ்கிரிஷனரி இண்டிகேட்டர் பேஸ்டு சிஸ்டமு இது ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்டிங்க்கு அண்டு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. லைஃப் டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எல்லாமே நான் ஸ்ட்ராட்டஜி வெளியே தெரியாத பேக் பாக்ஸ் ஆல்கோவை தான் நான் கொண்டு போக போகிறேன். அதனால் ஸ்ட்ராட்டஜி தெரியணும். லைஃப் லாங் நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.